திருப்புகழ் 692. இணையது இலதாம் 2 கயல்கள் எனவே புரண்டு இரு குழகின் மீது அடர்ந்து அமராடி இலகு சிலை வேல் துறந்த கணையதிலுமே சிறந்த இரு நயனர் வார் இணங்கும் அதிபார பனைமுலையின் மீது அணிந்த தரளமணி ஆர் துலங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்ற படுகுழியிலே மயங்கி விழலாமோ. கணகணன வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேல் உகந்த குமரேசா கருவி வரு சூரன் அங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழ வேல் எறிந்த முருகோனே மணி மகுட வேணி கொன்றை அருகு மதி ஆர் அணிந்த மலையவிழின் நாயகன் தன் ஒரு பாக மலை அரையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே. கருவி வரு சூரன் அங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழ வேலெறிந்த முருகோனே மணிமகுட வேணி கொன்றை அருகு மதி ஆறு அணிந்த மலையவிழின் நாயகன் தன் ஒரு பாக மலை அரையன் மாது தந்த சிறுவனெனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே. மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே. கணகண என்ற இனிய ஒலி புரியும் வீரத் தண்டைகள் திருவடியில் அழகுடன் திகழ தோகை மயிலின் மீது உலாவும் குமார கடவுளே. கணகண என்ற இனிய ஒலி புரியும் வீரத்தண்டைகள். கணகணன வீரத்தண்டை தண்டை குழந்தைகள் அணிகின்ற ஆபரணம். முருகவேல் என்றும் இளமை நலம் மாறாதவர் என்றும் இளையாய் அவருடைய திருவடியிலே இரத்னமணிகள் நிறைந்த அழகிய தண்டைகள் இனிய ஒலியை சதா எழுப்பிக் கொண்டிருக்கும். தாரகன் முன் எம்பெருமான் நின்றபோது அவன் கண்ட காட்சியை கச்சியப்பர் வர்ணிக்கிறார். அணிமணி தண்டை ஆர்க்கும் செழுமலரடியும் கண்டான் அவன் தவம் செப்பல் பாற்றோ. தாரகனை விட தவம் செய்தோர் யாரும் இல்லை. எம்பெருமான் தண்டை அணிந்த கடல்களை நேரில் தரிசித்தவன். கோபித்து வரும் சூரபன்மனுடைய உடல் இரு பிளவாக பிளந்து அவன் அலறி விழுமாறு வேலாயுதத்தை உடுத்து அருளிய முருகப்பெருமானே. கருவி வரு சூரன் அங்கம் இரு பிளவதாக உண்டு கதறி விழ வேல் எறிந்த முருகோனே. சூரபன்மனுடைய வஜ்ர யாக்கையை வேல் 2 கூற்றாக பிளந்து எரிந்தது போர் அவுணன் அங்கம் இரு கூறாய் என்று கந்தர் கலிவெண்பா கூறுகிறது. சூரபன்மன் ஆணவமலம் நான் எனது என்ற இரு தன்மைகளை உடையது. அகப்பற்று புறப்பற்று என்ற இரு நிலையால் மயக்கும் ஆணவத்தை ஞான வேல் பிளந்தது. ஓர் உடல் 2 கூறுபட விடுத்த நெடுவேலோய் என்று புகழ்கிறது கல்லாடம். அழகிய ஜடைமுடியில் கொன்று அருகு சந்திரன் நதி இவைகளை தரித்து மேருகிரியை வில்லாக கொண்ட சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் இருக்கும் பர்வத ராஜகுமாரியாகிய உமாதேவி பெற்ற குழந்தை எனுமாறு வளர்ந்து திருமயிலாப்பூர் வாழ்வு பெற எழுந்தருளி உள்ள பெருமிதம் உடையவரே. சமானமில்லாத 2 கயல் மீன்கள் போல் புரண்டு இரு தோடுகளின் மீது பாய்ந்து போர் புரிந்து அழகிய வில்லை உடைய மன்மதன் விடுக்கின்ற பாணத்திலும் சிறந்த 2 கண்களை உடையவரும் கச்சணிந்த பருத்த இரு தனபாரங்களின் மீது முத்து மணிமாலை தரித்தவரும் அழகிய இளம் ரதி தேவி போன்றவருமாகிய விலைமாதர்களின் சாகசம் பயிலும் நடையால் மயங்கி அவர்கள் மீது கொண்ட மோகமாகிய ஆழ்ந்த குழியில் அடியேன் விழலாமோ. அடியேன் அங்கனம் மாய வலையில் விழலாமல் மயில்வாகனரே மலை மீது தந்த மயிலைமேவு முருகவேளே. மலை மாது தந்த மயிலைமேவு முருகவேளே. மோகத்தை தவிர்க்க அருள் புரிவீராக. அருள் புரிய வேண்டும் என்று வேண்டியவாறு.